ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹை ப்ரோட்டீன் இருந்த இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை 5 மினிட்ஸில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேபேஜை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சிகமை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பேண்டிங்காக 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்திற்கு எப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா ஒன்றோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண விட்டதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம தோசை தவாயில் செஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பேன் கேக் மாதிரி இது செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக சின்ன சின்னதாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசாகவும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெறுமனை கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.